ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆஸ்திக பெருமக்கள் எல்லாருக்குமே ராமானுஜ ஜெயந்தி எம்பெருமானார் திருநக்ஷத்திர நமஸ்காரங்கள். சுவாமி எம்பெருமானாரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருப்போம். சுவாமி ஆதிசேஷனுடைய அபராவதாரம், பகவத் அம்சம். அது எம்பெருமானார் சொன்னாலே இவர் புரங்காவலிதாசர், திருக்குலத்தார், திருநாராயணன், பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார், எல்லாருக்கும் கைங்கரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தார், நிறைய சீர்திருத்தங்கள்லாம் பண்ணினார். ராமானுஜாரிய திவ்யாக்ஞா, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராசன் எல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் நன்னா எல்லாரும் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம், நித்தியம் நினச்சி பார்த்துக்கிறோம், எல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் சுவாமி வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு பெரிய பாடமாக இருக்குது. அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். சுவாமி பண்ண பெரிய காரியம்னு ஒன்று பார்த்தாக்க பிரம்மசூத்திர பாஷ்யம் பண்ணினது. தன்னுடைய பரமாச்சாரியாருடைய ஆக்ஞை, அவர் சுவாமியை மானசிகமாகவே சுவாமிக்கு ஒரு ஆக்ஞையை பண்ணிவிட்டார். விரல் மடங்கிறது, இந்த சரித்திரங்கள்லாம் நிறைய நீங்களே கேள்விப்பட்டிருப்பேன். நான் புதுசாக ஒன்று சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ஞை பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத பரமா பாஷ்யம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஒரு 3 மத ஆச்சாரியர்களுக்குமே வேதவியாசர் பிரத்யக்ஷம்னுவா. சுவாமி எம்பெருமானாருக்கு வியாசர் பிரத்யக்ஷம்னுங்கிறது இல்லை. ஆனால் காஷ்மீரத்தில் சாரதா தேவி அந்த சுவாமி எழுதின பாஷ்யத்தில் சிறமேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பேர் வச்சு, சுவாமிக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர்னும் பேர் வச்சு, சரஸ்வதி தன்னுடைய ஆராத்திய மூர்த்தியான ஹயக்ரீவரை சுவாமிக்கு திருவாராதனத்துக்கு எழுந்தருளை பண்ணி கொடுத்தாள் அப்படிங்கிறது ராமானுஜ சரித்திரம். சங்கராச்சாரியாருக்கும் வேதவியாசர் பிரத்யக்ஷம், துவைத்த சம்பிரதாய ஆச்சாரியர்களுக்கும் வேதவியாசர் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்லிடுவா. வேதவியாசர் அப்படி பொதுவாக இருக்கார், அவர் இருக்கட்டும். அதே மாதிரி மூணு பேருமே திரிமதஸ்தவர்களும் என்ன சொல்ல போகிறோம், அதெல்லாம் இல்லை. அத்வைதம்ங்கிறது சங்கராச்சாரியார் புதுசாக ஒன்றும் உருவாக்கலை, வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சுவாமி சொன்னார் அப்படின்னு சொல்ல போகிறா அத்வைதிகள். நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், ராமானுசர் எழுதுனதில்லை விசிஷ்டாத்வைதா, காலங்காலமாக வேதமாக இருக்கும் அது அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். துவைத்திகள் என்ன சொல்லியிருப்பா, மத்வாச்சாரியார் ஒன்றும் துவைத்தம்ங்கிறது சொல்லப்பா, வேதமே துவைத்தம் தான் சொல்கிறது, அதை எடுத்து காமிச்சார். இப்படி 3 பேருமே பொதுவாக இப்படி தான் கருத்து சொல்ல போகிறான். ஒருத்தருக்கு சித்தாந்தமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு பூர்வபக்ஷமாக இருக்கும், அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் சுவாமி எம்பெருமானார் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் என்னன்னாக்க, ஸ்ரீபாஷ்யம் எழுதணும். அது எழுதணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ரெஃபரன்ஸுக்கு வேணும். அதுக்கு போதாயன விற்த்தின்னு பேர். விற்த்தினா சூத்ரார்த்த விவரணம்னு பேர். அதுக்கு விற்பி கிரந்தம்னுவா. அந்த விற்பி கிரந்தம் ஒரே ஒரு காப்பி காஷ்மீரில் இருக்குது. சுவாமியும் கூற தாழ்வானமாக காஷ்மீரம் போகிறா. அங்கே போனோடனே என்னப்பா வந்த உடனே வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருவாளா? இல்லை, அங்கே போய் காஷ்மீர் பண்டிதர்கள்ட்டெல்லாம் பேசணும். பேசி எல்லாட்டையும் பேசி அவளை சம்மதிக்க வச்சு அந்த போதாயன விற்த்தியை வாங்கினா, அது வர வழியில் ஒரு ராத்திரியில் யாரோ திருடின்னு போயிடுறாங்க. சுவாமிகிட்டேருந்து அபகரிக்கிறா, திருடுறா, ஏதோ பண்ணுறா. அப்பா ஐயோ, சுவாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு காஷ்மீர் வரைக்கும் பண்டிதர்கள்ட்டெல்லாம் பேசி விற்பி கிரந்தத்தை வாங்கினா அதை காணுமேன்னு வருத்தப்பட்டு போகிறார். கூறத்தாழ்வான், ஒரு ராத்திரியில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது நான் அதை திறந்து பார்த்துட்டேன், அதை பூராத்தையும் நான் கண்டஸ்தம் பண்ணிவிட்டேன், அது முழுசாக என்கிட்ட இருக்கு, இப்போ நான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறார். அப்படி கூறத்தாழ்வானை வச்சுட்டு போதாயன விற்த்தியை வச்சுன்னு தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுறார். சுவாமியே முன்னாலே சொல்லிடுறார், பகவத் போதாயன கிருத்தாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திர விற்த்திம் பூர்வாச்சாரியா சம்ஷிப்ருகு தன்னானுசாரேன சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே. பகவான் போதாயனர் சொன்ன போதாயன விற்பி அப்படிங்கிற அந்த கிரந்தத்தை வச்சுண்டு, பூர்வர்கள் சொன்னதையும் வச்சுண்டு நான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறேன், ஸ்ரீபாஷ்யத்தை எழுதுகிறேன். அதாவது அது ரொம்ப பெரிய விஷயம். வியாசர் எழுதின சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும்னா முதல்ல வேதம் பூரா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முன்னாலேயே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு சித்தாந்தம்னு இருக்கிறது, மிச்ச 2 பேருக்கும் பூர்வபக்ஷம். அவள் 2 பேரும் பூர்வபக்ஷிகள். தலைக்கு 50 கேள்வியோட ஒரு அக்ஷரம் நம்ம எழுதினோம்னா 50 கேள்வி கேட்டுருவா அந்த இடத்துல. இப்போ எல்லாத்துக்கும் வேதத்துலேருந்து சொல்ல தெரியணும், சாஸ்திர வாக்கியங்களை சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ஆபஸ்தம்ப போதாயன ஆஸ்வலாயன எல்லா சூத்திரக்காரர்களுடைய சூத்திரத்திலேருந்து எடுத்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும், புராணங்கள்லேருந்து எடுத்து கோட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு எழுத்தாளர்னு ஒருத்தர் இருக்கார், காட்டோட்ட மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துக்கிறார், நகத்தை கடிச்சுட்டே ஏதோ சிரிச்சுட்டே எழுதிடுறார், முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லை, இதுக்குன்னு ஒரு தனி தபசு வேணும். அது எம்பெருமானாரால் தான் முடியும். அவர் எழுதியிருக்கார், எம்பெருமானார் போன்ற மகான்கள் எழுதியிருக்கார். அதோட விஷயம் இல்லை, அந்த கிரந்தம் தொலைஞ்சு போச்சுன்னா பதறார் சுவாமி. கூறத்தாழ்வான் அதை பூரா ஒரு ராத்திரியில், போதாயன விற்த்தியை பூரா ஒரு ராத்திரியில் ஒருத்தர் கைக்குள்ளே வச்சுக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு மேதாவிலாசம் சுவாமியினுடைய சிஷ்யர் கூறத்தாழ்வானுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நாம் பார்க்கணும். அவர் முக்குறும்பருத்தவர், அந்த சுவாமியை பற்றி சொல்லிகிட்டே இருக்கட்டும். இப்படி நடந்திருக்கு.
சுவாமி ஸ்ரீபாஷ்யம் எழுதியிருக்கார். இப்போ என்னன்னா காலப்போக்கில் இன்னைக்கு அந்த போதாயன விருத்திங்கிற ஒரு கிரந்தம் எங்கேயுமே கிடையாது, நம்மளால் பார்க்க முடியாது. இந்த கிரந்தம் போயிடுத்து, அவ்வளோதான். அப்போ காலப்போக்கில் என்னாச்சு, ராமானுஜர் காஷ்மீர்லாம் ஒன்றும் போல போதாயன விருத்திங்கிற ஒரு கிரந்தமும் கிடையாது. இவர் ஏதோ நான் அங்கே போனேன் போதாயன விருத்தின்னு ஒரு கிரந்தத்தை எடுத்து அந்த போதாயன விருத்தியை வச்சுட்டு தான் நான் பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணேன்லாம் சொல்லியிருக்கார். அது முழுசாக அவருடைய கற்பனை. ராமானுஜர் சொன்னது பூரா, சூத்திராட்சரங்களுக்கு அவர் வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொன்னது பூரா அவருடைய கற்பனை. அவர் கற்பனைக்கு ஆதாரமாக இல்லாத ஒரு போதாயன விருத்திங்கிற ஒரு கிரந்தத்தை சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. இது ராமானுஜர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கையில் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஸ்ரீபாஷ்யம். அதில் இப்படி சொல்லிட்டா அப்படிங்கிற எல்லா மதத்து ஆச்சாரியர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை பண்ணியிருக்கா. பண்ணும்போது எல்லா சிஷ்யர்களுமே சொல்கிறதுன்னா, அதாவது நாங்கள் அத்வைதத்தை மட்டும் படிக்க மாட்டோம், விசிஷ்டாத்வைதத்தை நன்னா படிச்சுப்போம், துவைதத்தை நன்னா படிச்சுப்போம், அதெல்லாம் தனியாக போய் படிக்க வேண்டாம், எங்கள் ஆச்சாரியாலே பூர்வபக்ஷத்தில் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் விசிஷ்டாத்வைதத்தை கேட்டால் நாங்கள் அத்வைதத்தில் மகாபூர்வபக்ஷம் லகு பூர்வபக்ஷம் 2 இருக்குது. அதில் சுவாமியே நன்னா அத்வைதத்தை எங்களை புரிய வச்சுட்டா நாங்கள் அத்வைதம் தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துவைத்திகளை கேட்டாலும் எங்கள் ஆச்சாரியர்கள் சொன்ன பூர்வபக்ஷமே இவாளோட சித்தாந்தம் பூரா இப்படி எல்லாருமே சொல்ல போகிறா. இருக்கட்டும், இருந்தாலும் போதாயன விருத்திங்கிறது ஒன்று கிடையாது. ராமானுஜர் பண்ண கற்பனை, எவ்வளோ பெரிய ஒர்க் சுவாமி பண்ணது, ஒரு நிமிஷத்தில் இல்லைன்ட்டா எல்லாரும். இன்னைக்கு ஏதோ நாம் எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி அவள் சொன்னதெல்லாம் கிடையாது, இன்றைக்கி நான் சொன்னது தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையோ. இது ராமானுஜருடைய கருத்துக்கே இதுதான் நிலைமை. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு பெரியவாள்லாம் நிறைய பேசுகிறா, நிறைய விஷயங்கள்லாம் நடக்கிறது, வாங்கல்லாம் நடக்கிறது. அப்படி சொல்லும்போது இல்லைப்பா பாசகவின்னு ஒருத்தர் இருந்தான்னு காளிதாசன் சொல்கிறான். அந்த பாசகவி யார், அவனுடைய சரித்திரம் என்ன, அவன் எழுதின புஸ்தகத்தெல்லாம் உன்னால் காட்ட முடியுமா, இதை காட்ட முடியுமா, அதை காட்ட முடியுமா, இதோட பேர் இங்கே இருக்கே அதோட பேர் அங்கே இருக்கே, அந்த புஸ்தகங்கள்லாம் எங்கே போச்சு, அதை மாதிரி ஒரு புஸ்தகம் நீ கிடைக்கிறேங்கிறதுனால அது இல்லவே இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவ. இப்படி எல்லாம் பேசினாலும் கூட நிஜமாவே இந்த போதாயன விருத்திக்கு எங்கேயாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குமா? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுட்டு இருப்பா, அவளுடைய கிரந்தங்களில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பா. இருந்தாலும் 3வது மனுஷர் யாராவது ஒருத்தர் போதாயன விருத்தி இருந்ததாக இதை குறிப்பு வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்ப தாப்பப்பட்டு இருந்தார். பரகால மட்டம்னு கேள்விப்பட்டிருப்பேன், மைசூரில் இருக்குது. அங்கே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி லக்ஷ்மி ஹயவதன திவ்ய பாதுகா சேவக பிரம்மதந்திர ஸ்வதந்திர அபினவ ரங்கநாத பரகால யதீந்திர மகாதேசிகன் அப்படின்னு ஒரு பீட்டாதிபதி. அவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டு 11வது நூற்றாண்டில் பிரபஞ்ச ஹிருதயம்னு நினைக்கிறேன், ஒரு பாரதிய வித்யா அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த பாரத தேசத்தில் அப்போ இருந்த வித்தைகள் என்ன, அப்போ இருந்த முக்கியமான புஸ்தகங்கள் என்ன, இதை பற்றின எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட்டுருந்துருக்கா அப்போ ஒருத்தர். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இல்லை. அப்போ அவர் அதில் மென்ஷன் பண்ணும்போது போதாயன விருத்தி அப்படின்னு எழுதுகிறார். அப்போ அந்த போதாயனருங்கிறவருக்கு பூர்வோத்தர மீமாம்சா விற்த்திகாரர், பூர்வ மீமாம்சைக்கும் உத்தர மீமாம்சைக்கும் விற்பி கிரந்தம் பண்ணினவர் போதாயனர் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணுறார். அப்போ அந்த புஸ்தகம் கையில் கிடச்சிட்டு அதை வச்சுட்டு இந்த பாரு 3வது மனுஷன் நிறைய பேர் ஸ்ரீ வைஷ்ணவன் நான் சொல்கிறேங்கிறது இல்லை, இப்படி போதாயன விருத்தி 11வது நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்கு, 11வது நூற்றாண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருந்திருக்குங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை ஸ்தாபித்தார் அப்படின்னு இருக்கு. எதுக்கு சொல்ல வரோம், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கார் ராமானுஜர். ஸ்ரீபாஷ்யத்துக்கு ராமானுஜர் எவ்வளோ பாடுபட்டிருக்காருங்கிறது ராமானுஜர் சரித்திரத்தை பார்க்கும்போது தெரியுது. அப்படி அவர் பாடுபட்டு பண்ணின ஒரு வேலையே ஒருத்தர் வந்தார், அதெல்லாம் ஒன்றும் சும்மா கற்பனையில் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக இல்லைன்ட்டு போயிட்டான்னா இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணுறது? இப்போ சுவாமி எம்பெருமானார் போன்ற மகான்கள் அவர்கள் ஏது பண்ணினார்களோ அது சத்தியம், அது அப்படியே நிற்க போகிறது காலாகாலத்துக்கும். ஒருத்தர் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அவரவர்கள் சித்தாந்தம் அவரவர்களுக்கு. இது ராமானுஜ சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது. இதுபோல் பல விஷயங்கள் சுவாமி எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் சமயம் கிடைக்கும் போது ஒவ்வொன்றா நாம் பார்த்தோம். நிறைய பேர் கேட்குறா திருவன்காப்பு காணுமே அப்படின்ட்டு. இது காலையில் 4 மணிக்கெலாம் எட்டுண்டது, அநேகமாக அழிஞ்சிருக்கும் எல்லாம். இது தடம் தெரிஞ்சால் உண்டு. இது சுவாமி சன்னதியில் கொடுத்த குங்கும பிரசாதம் நெத்தியில் வச்சுட்டு இருக்கேன். இது ஒரு கேள்வியாக பண்ணுறது கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அதனால நம்ம இங்கே பேசுகிறோங்கிறதுக்காக ஒரு டச்சப் பண்ணிட்டு வர முடியாது. இப்போ ராத்திரி ஒரு 8:30 மணிக்கு மேலே ஆறுது இப்போ மணி. அதனால் இதெல்லாம் விஷயம், இதெல்லாம் விட்டுருங்கோ.
சொன்ன விஷயத்த ராமானுஜர் போன்ற மகான்கள் அவர்களுடைய கருத்துக்கே இப்படியெல்லாம் ஆட்சேபங்கள் வருது, சர்வசாதாரணமாக ஒருத்தர் வந்து முன்பின் தெரியாதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா எல்லாம் கற்பனைன்னு சொல்லிட்டு போகிறான்னா, நாம் ஏதோ பண்ணிட்டோமே இவா நம்ம ஒத்துக்கலையே, நாம் திருப்பி ஏன்னா ராமானுஜர் சொல்லும்போது பூர்வர்கள் சொன்னதை நான் இப்போ மனசில் வச்சுட்டு ஸ்ரீபாஷ்யம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி பண்ண ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லிட்டாலே, நாமளும் பூர்வர்கள் சொன்னதை தானே சொல்கிறோம், ஒரு நிமிஷத்தில் இல்லைன்ட்டு போயிடுறாளே அப்படின்னு நாம் நினச்சி வருத்தப்பட்டுக்க வேண்டாம். சத்தியம் என்ன அப்படியே நிற்க போகுது அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.